ரசம் வைக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. இது கொள்ளு 50 கிராம் கொள்ளு, 4 தக்காளி, மிளகு, ஜீரகம், வரமிளகா, பூண்டு, புளி, உப்பு, மஞ்சத்தூள் எண்ணெயில் போட்டு இதை அரைச்சி இதையும் போட்டு இதோட சேர்த்து அரைச்சி பூண்டு போட்டு அரைச்சி தக்காளி எல்லாம் கரைச்சி ரசம் வைக்க போகிறோம். சளி பிடிச்சிக்கிச்சுன்னா இந்த கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம், சளி சீக்கிரம் குறையும். இப்போ நான் செய்ய போகிறேன் பாருங்கள். ரவி மம்மி கிச்சனில் அரைச்சி நுறுக்கிட்டு வந்திருக்கேன். இந்த ரசத்தோடு இதோட சேர்த்துக்குருவோம். சேர்த்து கலக்கி விட்டுட்டு அதில் உப்பு சேர்த்துக்குருவோம், மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம். சேர்த்து கலக்கிட்டு தாளிச்சிடுவோம் பாருங்க. கடுகு போட்டுக்குருவோம். கொஞ்சம் அதோட வெந்தயம் போட்டுக்குவோம். ரசத்துக்கு நெய் ஊற்றிக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டுக்குவோம். பாருங்க, ரசம் கூட்டி வச்சுருக்கோம், கொள்ளு ரசம். அதை இதோட ஊற்றிக்கிடுவோம். கொதிக்கட்டும். பாருங்க, ரசம் கொள்ளு ரசம் கொதிச்சிருச்சு. கொதிக்குது பாருங்க. கொதிச்சாதான் நல்லா இருக்கும், கொதிச்சாதான் இந்த வாடையெல்லாம் போகும். அதுக்காண்டி ஒரு கொதிக்குது பாருங்க. இது சாப்பாட்டுக்கு சும்மா வேணாலும் குடிக்கலாம், நல்லது. சளி பிடிச்சிருந்தா சீக்கிரம் குணமாயிடும். ரவி மம்மி கிச்சன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சளி இருமல் எல்லாத்துக்கும் குணமானது. சிறப்பு குடிக்கிறதோட இதை வச்சு சூப்பு மாதிரி குடிங்க, சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.